எதிர்க்கட்சிகள் கூட்டணியாக உருவாக முடியாத அளவிற்கு சிதறி கிடக்கிறார்கள் என்றும் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என அன்புமணி ராமதாஸ் கூறுவது நகைப்புக்குரியது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியாக இருக்கிறது. மற்ற எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டணியாக உருவாக முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே இன்னும் ஒரு ஒருமித்த கருத்தே உருவாகவில்லை, ஒன்றாக முடியவில்லை. கூட்டணியாக உருவாக முடியாத நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்கிறோம். எவ்வளவு மோசமான சக்திகள், இந்த மதவாத சக்திகள், இந்த பாசிச சக்திகள் என்பதற்கு இது சான்று. இந்த மாதிரியான தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய சூழலில் வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற பல, அனுமன் சேனா போன்ற அமைப்புகள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கி, கிறிஸ்தவ பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிசம் என்று பொருள். இப்படி நடக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும். ஆகவேதான் அதை திசை திருப்புவதற்காக அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.